அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு சொன்னவர் யாரு? இன்னொருத்தர் இருக்கிறார், சொல்றேன், நீங்க யாரும் கண்டுபிடிங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது. ஒரு கவுன்சிலர் ஆவது கூட அவருக்கு தகுதி கிடையாது. எடப்பாடி ஒரு டயர் நக்கி. சொன்னது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சத்தியமா இந்த தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது. உங்க அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவன் கிடையாது. இது சொன்னது நான் கிடையாது. உங்களோட கூட்டு வச்சுக்க, உங்க கூட சேர்ந்து சுத்துற உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தான். இப்படிப்பட்ட அடிமைகளும் பாசிஸ்டுகளும் மீண்டும் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப ஒன்னா வந்தாங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கையை திணிப்பாங்க, நிதி உரிமையை அதிகமா பறிப்பாங்க. இப்ப தேர்தல் வேற நெருங்கிடுச்சு. இன்னும் 3 மாசத்துல தமிழ்நாட்டுக்கு தேர்தல். இனிமே பாஜக தலைவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் தான் பாஜகவினருக்கு தமிழ்நாட்டுக்கு ரூட் தெரியும். நம்ம மேல பாசம் அதிகமாகும். திருக்குறள் பேசுவாங்க, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அது வெறும் டிராமா, நடக்காது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. இதே பிரதமர் 2 வருடங்களுக்கு முன்பு, 1.5 வருடங்களுக்கு முன்பு பீகார் தேர்தலில் பிரச்சாரத்தில் போய் கலந்து கொண்டு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். பீகார்ல, ஒடிசாவில் பேசினார். மன்னிக்கணும், ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தை கலந்துக்கிட்டு பேசினாரு. கோவில் சாவிய, அங்க இருக்கக்கூடிய ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோயில் சாவிய ஒரு தமிழர் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு பேசி தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்தினவர் நரேந்திர சிங் மோடி அவர்கள். பீகார் தேர்தலில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா என்ன பேசினாரு? தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை கலந்துகிட்டு என்ன தெரியுமா பேசினாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை தமிழ் மக்கள் அடிச்சு துன்புறுத்துறாங்க. தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கொச்சையா பேசின கூட்டம் தான் இந்த ஒன்றிய பாஜக கூட்டம்.